ஹலோ ஸ்வீட்டீஸ், குட் மார்னிங். என்னடா இது என்ன சீட்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பேசல் சீட்ஸ், அதாவது சப்ஜா சீட்ஸு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ஜூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னம்மா பண்ண போகிறோம் சொல்லு? எலுமிச்சம்பழம். இன்றைக்கி வந்து லெமன் ஜூஸ். செம்ம வெயில் அடிக்குது. ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கர்ட் ரைஸும் இதுவும் உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு இல்லையா, சரி அதை போட வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார்ல, சார் ஜூஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஒன்றா போடலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லெமனு, அதுக்கப்புறம் ஒரு நாள் வாட்டர்மெலான் போடுவோம் இல்லை, அதுக்கப்புறம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் வச்சு நாங்கள் போடுறோம். ஸோ இந்த வாட்டி சப்ஜா சீட்ஸோட கொஞ்சம் சேர்த்து போடலாமேன்னு போட்டிருக்கோம். ஸோ இதை இந்த பேக்கெட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வேணுன்றவங்க போய் வாங்கிக்கோங்க. பிக் பாஸ்கெட் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. சப்ஜா சீட்ஸு ரொம்ப நல்லது, அதாவது வெயிட் லாஸ்க்கு, நம்ம டைஜஷனுக்கு கொஞ்சமாக ஊற வச்சாலே அது நிறைய போதும், நிறைய ஆகிடும். ஸோ அதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம லெமன் ஜூஸ் வந்து போடுறத காமிச்சிடுறேன். ஓகே, இது ஊறட்டும் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் போடலாம். நல்லா ஊறணும். ஸோ இது வந்து பிக் பாஸ்கெட், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இதை வாங்கி சரி சப்ஜா சீட்ஸ் வந்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். ஸோ இன்றைக்கி லெமன் ஜூஸ், வேறு ஜூஸ் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி லன்ச் மெனு வந்து ரைஸ், அதை கர்ட் ரைஸும் பொட்டேட்டோவும். ஸோ இன்றைக்கி ஜூஸ் வீடியோ மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெமனை புழிஞ்சிக்க போகிறோம். எத்தனை லெமன் எடுத்துருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம. ஆமாம், அது இருக்கிறோன்னாக்கா ஒரு 2 லெமனு கரெக்டாக இருக்கும். சும்மா இப்போதைக்கு 2 லெமன் எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, சால் இதெல்லாம் போடணும்ல. சிம்பிளானதான் எல்லோரும் செய்வீங்க. சரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாருன்னு சொல்லிட்டு தான். ஸோ இதை லெமன் ஜூஸை வித் சப்ஜா சீட்ஸோடு போட்டிருக்கோம். சப்ஜா சீட்ஸும் அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அது போட்டுக்கோங்க. அளவுக்கு சுகர் பார்த்துக்கோ. எப்பவுமே வந்து கொஞ்சம் சால்ட் கலந்துங்க, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இதில் வேறு எதாவது நம்ம ஆட் பண்ண போகிறோமா? இல்லை, இது மட்டும்தான், சப்ஜா சீஸ் மட்டும்தான். இஞ்சி எதோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எப்பவுமே நார்மலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த சளி பிடிக்காம இஞ்சி கொஞ்சம் நசுக்கி என்ன செய்கிறீங்கனாக்கா கொஞ்சம் லேசாக சாறு விட்டுங்க. கொஞ்சமாக போதும்ல அது? ஆமாம், கொஞ்சமாக போதும். ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து கோல்ட் ஆகிடும். ஓகே ஓகே, சளி பிடிக்குது எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிச்சா அப்படின்வாங்க. கொஞ்சம் லேசாக என்ன பண்ணுறீங்கனாக்கா இஞ்சி சும்மா லேசாக ஒரு துண்டு எடுத்து கேட்டேன், இஞ்சியும் அப்படியே நசுக்கி என்ன பண்ணுறீங்கனாக்கா போட்டு இதில் போட்டு சும்மா சாறு மட்டும் ஒரு 2 ட்ராப் விட்டுடுங்க. சாறு மட்டும் எடுத்து சும்மா 2 ட்ராப் போதும். அப்போ நல்லாயிருக்கும். அவ்வளோதானே. இப்போ கலந்துக்கலாமா? கலந்துக்கலாம். தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம்ல? தேவைன்னா ஊற்றிங்க. வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிங்க. 2 பேர்னா 2 பேருக்கு. இது எல்லாமே மொத்தமாக கலக்கிக்குங்க. இஞ்சி 2 ட்ராப்பு விட்டுறதால கொஞ்சம் சளி பிடிக்காது, நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஓகே, இஞ்சி போட்டாலே கொஞ்சம் வந்து இஞ்சி நசுக்கி நீங்கள் வந்து சாறு போடுங்க எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடும்போது. ஆனால் அந்த டேஸ்ட்டே வேறையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், இது ரொம்ப நல்லது. இப்போ சம்மர் சீசனுக்கு எல்லா ஜூஸும் குடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீட்டில் போட்டு பாருங்கள். ஓகே, இப்போ ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாமே குடிக்கலாம். டெய்லி இது போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், ஃபலூடா எல்லாத்துலேயுமே சப்ஜா சீட்ஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். லெமன் ஜூஸ் ஓகே டன். உப்பு, சால்ட் எல்லாம் போட்டாச்சு, எல்லாமே இருக்குது. இதில் வந்து இஞ்சி கலந்துருக்கு.
இஞ்சி சாறு கலந்துருக்கு. கலந்துங்க. ஆனால் இன்னும் அதிகமான சுவையாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுவீங்க பாரு. சரி ஓகே, இன்றைக்கி வந்து ஜூஸோடு முடிச்சுக்கிட்டோம். சம்மருக்கு ஜூஸ் ரொம்ப முக்கியம். ஜூஸ் நிறைய குடிங்க, தண்ணி நிறைய குடிங்க. இப்போவே ஆரம்பிச்சிருச்சு சம்மர் சீசன். இதை குடிச்சு பார்த்துட்டு ஓகே. இன்றைக்கி ரெசிபி வந்து லெமன் ஜூஸோடு முடிச்சுக்கிட்டோம். லன்ச் வந்து மெனு பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸும் பொட்டேட்டோவும். அது நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஜூஸ் ரெசிபி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தருக்காக நம்ம போட்டிருந்தோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி போட்டு கூட எல்லாத்துலேயும் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் போட்டு கூட பண்ணலாம். இதுக்கப்புறம் நிறைய vlogsலேயே நாங்கள் ஜூஸ் கண்டினியூவாக போட்டு ட்ரை பண்ணுறோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸ்வீட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய் பாய், டாடா ஸ்வீட்டீஸ்.